ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். दूसरा राजा 10वां अध्याय उसका 16वां वचन. Second King chapter 10 verse 16 और वासिக்கலாம். दूसरा राजा 10वां अध्याय उसका 16 वचन को ही पढ़ेंगे. நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா. हालेलुया. இங்கு யெகூ என்கிற ஒரு வாலிபன் சொல்லுகிறார், यहाँ पर यहू नाम का एक जवान कहता நீ है, என்னோட கூட வந்து तू मेरे संग आकर கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். परमेश्वर के निमित्त मेरे अंदर के जलन को तू देख. ஒரு பக்தி வைராக்கியம் யெகூக்குள்ளாக இருந்தது. एक जलन यहू के अंदर थी. ஆனால் அதே நேரத்தில் लेकिन उसके साथ இந்த साथ பக்தி வைராக்கியம் உள்ளவன் ये भक्ति का जलन पाया हुआ யாரை मनुष्य தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறான்? किसे अपने साथ जुड़ा लेता है. 15ஆம் அதிகார வசனத்துல 15 वचन में ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்திக்கிறார். रेगाब के पुत्र योनादाब से वो मिलता அவனை है. உபசரிக்கிறார். उससे वो पूछताछ करता है. என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல मेरा हृदय तेरे हृदय के साथ जैसा निष्कपट है, உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். क्या वैसे ही तेरा हृदय भी है क्या? யோனதாப் சொல்லுகிறார், योनादाब कहता है இருக்கிறது. हाँ है. அப்படி என்றால் इसका मतलब என் ரதத்து மேல ஏறிக்கொள். तू मेरे रथ में बैठ जा. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்காக परमेश्वर के लिए பக்தி வைராக்கியத்தோடு भक्ति भाव के साथ இருக்கிறவர்கள் रहने वाले உங்களுடைய இருதயத்தோடு ஒத்திருக்கிறவர்களை உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும். आपके हृदय के साथ तुलने में जो है उन्हें साथ रख लेना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இல்லை என்றால் नहीं तो உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை குலைச்சிருவாங்க. आपके भक्ति भाव को बिगाड़ देंगे. சோ தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறவங்க परमेश्वर के लिए जलन दिखाने वाले அவர்களோடு சேர்க்கிறவர்களை குறித்து மிகவும் கவனமுள்ளவளா वो இருக்கணும். अपने साथ जुड़ाने वालों के साथ बहुत सावधान रहना உங்களுடைய चाहिए. இருதயம் எப்படி செம்மையா இருக்கிறதோ जैसा आपका हृदय कुशल है அப்படி அவர்களுடைய இருதயம் செம்மையா இருந்தால்தான் वैसे उनका हृदय भी कुशल हो तो நீங்கள் அவர்களோடு கூட வைராக்கியத்தை வெளிப்படுத்த முடியும். आप उनके साथ जलन को प्रकट कर सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. சில நேரங்கள்ல कुछ समय में நல்ல வைராக்கியமா இருந்த விசுவாசிகள், अच्छा जलन के साथ रहने वाले நல்ல विश्वासी, வைராக்கியமா இருந்த ஊழியர்கள் अच्छे जलन के साथ रहने वाले सेवक வைராக்கியத்தை விட்டு விலக காரணம் என்ன தெரியுமா? अपने जलन से दूर होने का कारण क्या है? கூட சேர்க்கிற கூட்டாளிகளால. और साथ मिलाने वाले अपने दोस्तों के कारण. இந்த கூட்டாளி சரியா அமையலன்னு வெச்சுக்காங்களே, अगर साथ का दोस्त सही नहीं है तो உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவருக்காக இருந்த வைராக்கியத்தை கெடுத்து விடுவார்கள். इनके अंदर परमेश्वर के लिए रहने वाले जलन को वो बिगाड़ देगा. ஒரு சாதாரண மனிதனை போல மாற்றி விடுவாங்க. एक साधारण मनुष्य के समान बना देगा. அதனால கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறவர்கள் इसलिए परमेश्वर के लिए जलन दिखाने वाले எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கிறவர்களை பார்த்து நீங்க அவங்களோடு கூட இருக்கணும். हमेशा आपके साथ रखने वालों को देखकर सावधानी के साथ रखना. உங்களுடைய சிந்தை அவங்களுக்கு இருக்கிறதா? आपका सोच उनके लिए है நீங்கள் क्या? பார்க்கிற தரிசனத்தோட அவங்க இருக்கிறாங்களா? आप देखने वाले दर्शन के अनुसार वो है உங்களுடைய क्या? இருதயம் அவருடைய இருதயம் ஒண்ணா இருக்கிறதா? आपका हृदय उनके हृदय के साथ உங்களுடைய तुलने में ஆவி है क्या? அவருடைய ஆவி ஒன்று போகிறதா? आपका हृदय उनके हृदय के साथ जुड़ती है என்று क्या? ஒண்ணாய் செயல்படும் பொழுதுதான் ये दोनों जब एक साथ क्रिया करती है கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ முடியும். परमेश्वर के लिए जलन के साथ जी सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிறவர்களுக்கு लेकिन परमेश्वर के लिए जलन दिखाने वालों के लिए கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதுதான் இன்றைய தியானம். परमेश्वर क्या करता है यही आज मनन करने இப்ப वाले இந்த हैं. யெகூ கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி अब ये यहू परमेश्वर के लिए जलन दिखाता है அவர் कर कर, சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. वो कहते हुए हम देख सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்போ யெகூவை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? अब यहू को परमेश्वर कैसे चलाते हैं? அவருக்கு என்னலாம் செய்தார்? उसके लिए क्या क्या किया? அல்லேலூயா. हालेलुया. நீங்களும் நானும் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கணும். आप और मैं परमेश्वर के लिए जलन दिखाना நீங்க है. சில நேரத்துல கேட்கலாம், आप कुछ समय पूछ நான் सकते அப்படி हैं வைராக்கியமா இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? मैं ऐसे जलन दिखाने पर मुझे क्या நான் मिलेगा? கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறதுனால मैं परमेश्वर के लिए जलन दिखाने के எனக்கு कारण अनेक லாஸ் தான் வரும்னு சொல்லலாம். मुझे कई सारे हानि हो सकती है. ஏன்னா இன்னைக்கு अनेகருடைய மைண்ட்ல தான் இருக்குது. क्योंकि आज कई लोगों के मन में यही विचार रहती अनेகருடைய है. சிந்தையில இருக்கிற பிரச்சனை என்ன कई அப்படினா, लोगों के विचार में क्या बात रहती நம்ம है? கர்த்தரோடு வாழ விரும்பினா मैं परमेश्वर के साथ जुड़कर जीऊं तो நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. हम एंजॉय नहीं कर நம்மளால ஊர் सकते. சுத்த முடியாது. हम दुनिया नहीं घूम कर देख நம்மளால सकते. சினிமா பார்க்க முடியாது. हम सिनेमा नहीं देख सकते. நம்மளால கெட்ட பழக்கங்களுக்கு உள்ள போக முடியாது. हम बुरे विचारों के आदतों में नहीं நம்மளால पड़ सकते. ஃப்ரெண்ட்ஷிப் கூட நிறைய சுத்த முடியாது. हम दोस्तों के साथ घूम नहीं सकते. இன்னைக்கு अनेक வாலிபர்கள் आज कई सारे जवान கர்த்தருக்குள் வராதற்கு காரணமே என்ன அப்படினா, परमेश्वर में नहीं आने का कारण क्या है? இந்த மாதிரி சில தவறான எண்ணங்களே
ऐसे कुछ बुरे और गलत विचारों के कारण ஹalleluya हालेलुया ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க लेकिन एक बात को अच्छी तरह समझ लीजिए கர்த்தருக்குள் வைராக்கியமாய் இருந்தால் यदि तुम परमेश्वर में जलन दिखाओगे இந்த तो உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை உன்னால அனுபவிக்க ये முடியும் दुनिया देने वाले खुशी से बढ़कर मेरा परमेश्वर आपको खुशी दिला இந்த सकता है உலகம் கொடுக்கிற சமாதானத்தை காட்டிலும் அதிகமான சமாதானத்தை உன் வாழ்க்கையில பார்க்க ये முடியும் दुनिया देने वाले शांति से बढ़कर अधिक शांति को अपने जीवन में देख இந்த सकते हो உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ये முடியும் दुनिया देने वाले आशीष से बढ़कर एक आशीष को आप देख सकते हो கர்த்தருக்காக வைராக்கியம் இருந்தவன் ஒரு நாளும் தலைகுனிந்து போன சரித்திரமே परमेश्वर கிடையாது के लिए जलन दिखाने वाले कभी भी शर्मिंदा हुआ कर कोई इतिहास नहीं है ஹalleluya हालेलुया அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தவறான எண்ணங்களை தூக்கி தூர போடுங்க इसलिए आपके अंदर की ये गलत विचारों को दूर फेंक दो கர்த்தருக்குள் வைராக்கியம் இருந்தா நிச்சயமா பாவத்தினால் வருகிற சந்தோஷம் பெற முடியாது परमेश्वर के अंदर जलन दिखाएंगे तो पाप के द्वारा आने खुशी का हम தவறு खुशी नहीं செய்து मना விட்டு நீங்க सकते சந்தோஷம் அடைகிறீர்கள் அந்த சந்தோஷம் நிச்சயமா கிடைக்காது आप गलती कर जो खुशी मनाते हो वो खुशी निश्चय नहीं मिलेगी ஆனா பரிசுத்தமாய் வாழ்ந்து பெறுகிற சந்தோஷத்தை ஆண்டவர் நிறைவாய் लेकिन கொடுப்பார் पवित्रता के साथ जीकर खुशी मनाते हो उसे परिपूर्ण रीति से देगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்படி யெகோவானவர் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்ததனால वैसे यहू परमेश्वर के लिए जलन दिखाने के कारण தேவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறார் परमेश्वर उसके जीवन में क्या करता है ஒன்றாஜகள் 19ஆம் அதிகாரத்தின் पहला राजा 19वां अध्याय 16ஆம் வசனத்தை பார்க்கிறோம் उसके 16वें वचन में देखते हैं பின்பு फिर நிம்சியின் குமாரனாகிய யெகூவை निम्सी के पुत्र यहू को இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி इजराइल पर राजा के रूप में अभिषेक कर எலியாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் एलिया से परमेश्वर कहता है நிம்சியின் குமாரனாகிய निम्सी के पुत्र யோனதாபின் குமாரன் யெகூவை நீ வந்து என்ன நிம்சியின் குமாரனாகிய யெகூவை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் निम्सी के पुत्र यहू को तू अभिषेक कर ஹalleluya हालेलुया இங்க பாருங்களேன் यहाँ पर हम देखते हैं யெகூ இதுவரைக்கும் யாருனே தெரியாது यहू अब तक कौन है कोई नहीं जानता है வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா शास्त्र में यदि आप देखोगे இங்க तो தான் முதல்ல யெகூவை குறித்து சொல்லுகிறார் यहाँ पर पहली बार इतिहास इसके बारे में कहा गया है யாரிடம் சொல்லுகிறார் என்றால் किससे कहा गया है எலியா என்ற கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷனிடம் சொல்லுகிறார் एलिया नाम के लिए परमेश्वर को जलन दिखाने वाले मनुष्य से कहा गया 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 10वें वचन में पढ़ोगे तो சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தது सेनाओं के परमेश्वर यहोवा के लिए निमित्त बड़ी जलन दिखाता हूं இப்ப பக்தி வைராக்கியமா இருந்த ஒரு மனிதனுக்கு अब बड़ी जलन दिखाने वाले मनुष्य இன்னொரு के लिए பக்தி வைராக்கியமா இருந்த ஒருவனை அட்ரஸ் பண்றார் एक और भक्ति भाव के साथ रहने वालों को परिचय दिलाता ஏனா है இதுவரைக்கும் யெகூ யாருங்கிறது தெரியல क्योंकि अब तक यहू कौन है कोई नहीं அவன் जानता ஒரு था சேனாதிபதியா இருந்தாலும் கூட वो एक सेनापति होने पर भी பிரபலமானவன் இல்லை वो बड़ा नाम चिन्ह ही नहीं எல்லாத்துக்கும் था தெரிந்தவன் அல்ல वो सबसे परिचय नहीं था ஹalleluya हालेलुया நிம்சியின் குமாரனாகிய யெகூ என்று சொல்லி निम्सी के पुत्र यहू कहकर ஆண்டவருடைய தகப்பனுடைய பெயரை சொல்லி परमेश्वर उसके पिता के नाम அவருடைய को कहकर வம்சத்தின் பெயரை சொல்லி उसके पूरे वंश के नाम அவனை को बताकर அழைக்கிறார் उसे बुलाता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா इसका मतलब क्या है அவனுக்கே தெரியாம ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறார் वो ही नहीं जानता था लेकिन परमेश्वर ने उसे चुन लिया ஹalleluya हालेलुया சில நேரத்துல कुछ समय நம்ம யோசிப்போம் பாருங்களேன் हम सोचते देखिए நான் ஆண்டவர்காண்டி இவ்வளவு வைராக்கியமா தான் இருக்கிறேன் मैं परमेश्वर के लिए इतना जलन दिखाता இவ்வளவு हूँ ஜெபிக்கிறேன் इतना प्रार्थना करता हूँ என்ன என்ன ஆண்டவர் உயர்த்த மாட்டேங்கிறாரு लेकिन परमेश्वर मुझे ऊंचा ही नहीं என்ன करता குறித்து யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறாரு मेरे बारे में कोई नहीं जानते ஹalleluya हालेलुया யெகூ அப்படிதாங்க यहू भी वैसा ही அவர் है வைராக்கியமா இருக்கிறார் वो जलन के साथ है ஆனா அவர் பெயர் புகழோடு இல்ல लेकिन बड़े नाम चिन्ह नहीं है அவருக்கென்று இஸ்ரவேல்ல ஒரு பெயர் இல்ல उसके लिए इजराइल में बड़ा नाम नहीं இஸ்ரவேல்ல है ஒரு பெரிய ஆளா அவர் இல்ல और इजराइल में एक बड़ा मनुष्य नहीं है கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறார் लेकिन परमेश्वर के लिए जलन दिखाता है இதை என் தேவன் பார்த்தார் इसे मेरा परमेश्वर தேவன் ने பார்த்து என்ன देखा சொன்னார் தெரியுமா परमेश्वर देखकर क्या कहा ஒரு தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார் एक भविष्यवक्ता से कहता है ஏய் நீ எப்படி வைராக்கியமா இருக்கிறியோ तू जैसा जलन दिखाता அதே है மாதிரி இன்னொருவன் வைராக்கியமா இருக்கிறான் वैसे तेरे समान एक जलन दिखाने वाला அவனை एक है கண்டுபிடிச்சு அபிஷேகம் उसे பண்ணணும் तो ढूंढकर अभिषेक कर அபிஷேகம் பண்ணணும் अभिषेक करना है 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் दूसरा राजा 9वां अध्याय 12ஆம் வசனத்துக்கு வாங்க 12 वचन में आइए செகண்ட் கிங் சாப்டர் 9:16ல பாருங்க दूसरा राजा 9:16 में देखिए சாரி 9:12 12ஆம் வசனம் माफी चाहते 12 वचन में देखिए ஸ்தோத்திரம் அதற்கு அவர் சாரி 2ஆம் வசனம் 12ல 1:2 पहला दूसरा वचन அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலிசா तब भविष्यवक्ता एलिशा தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவனை அழைத்து भविष्यवक्ताओं के चेलों में से एक நீ को எடை बुलाकर கட்டிக்கொண்டு तू अपने कमर இந்த बांधकर தைலக்குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு ये हाथ में तेल को कुप्पी को लेकर கீலேயாத்துல ராமோத்திற்கு போ गीलाद के रामोत को जा நீ அங்கே போய் சேர்ந்தபோது तू वहां पहुंचने के बाद நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் निम्सी के पुत्र योशबात का पुत्र யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து यहू कहां पर है देखकर அங்கே உட்பிரவேசித்து वहां पर भीतर प्रवेश कर அவனை தன் சகோதரன் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி उसे अपने भाइयों के बीच में खड़ा कर இங்க சொல்லுகிறார்
சொல்லுகிறார், यह कहता है, எலிசாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், एलिशा से परमेश्वर कहता நீ है வந்து யெகூவை அபிஷேகம் तू பண்ணு. जाकर यहू को अभिषेक ஏன்னா कर। எலியாட்ட சொன்னாரு, क्योंकि एलिया से कहा, எலியா செய்யல. एलिया ने नहीं किया। இப்ப எலியாவினுடைய வழி நடத்தலாகிய எலிசாவிடம் வருகிறார். अब एलिया के मार्गदर्शन में आया हुआ एलिशा करता है। இப்ப எலியாவிடம் சொல்லுகிறார், अब एलिशा से कहता நீ है, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை நீ तू அபிஷேகம் பண்ண निम्शी வேண்டும். के पुत्र यहू को अभिषेक करना இப்ப है। இந்த எலிசா என்ன பண்றாருன்னா, अब ये एलिशा क्या करता है? தீர்க்கதரிசியின் புத்திரன்ல ஒரு புத்திரன் அனுப்புறார். भविष्यवक्ताओं के पुत्रों में से एक को भेजता அங்க है। சொல்றாரு, वो कहता है, நீ அங்க போய் तू वहां जाकर யெகூவை यहू को நீ பார்க்க வேண்டும். तू उसे ढूंढना அவன் எங்கே है। இருக்கிறான் என்று பார்க்க तू வேண்டும். वो कहां पर है जाकर निकालना है, ढूंढना அல்லேலூயா. है। அப்படின்னா என்ன அர்த்தம் इसका தெரியுமா? मतलब क्या है? யெகூ இதுவரைக்கும் அட்ரஸ் இல்லாம இருக்கிறாரு, यहू का अभी तक कोई अता पता नहीं அடையாளம் है, தெரியாம இருக்கிறாரு. उसका कोई पहचान ஆனா அந்த नहीं है। யெகூவை நீ கண்டுபிடிக்கணும். लेकिन यहू को तो ढूंढ निकालना है, கண்டுபிடிச்சு ढूंढ அந்த निकाल யெகூக்கு அபிஷேகம் கொடுக்க उस வேண்டும். यहू को अभिषेक देना है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்து பாருங்க. परमेश्वर के लिए जलन रहकर दिखिए। அடையாளமே இல்லாத உங்களையும் அடையாளப்படுத்துகிற நாட்கள் வரும். जिसका कोई नाम चिन्ह नहीं, उसे भी चिन्ह परिचय दिलाने உங்களை वाला குறித்து एक दिन आएगा। எந்த ஒரு பெயர் இல்லாத இடத்துல கர்த்தர் உங்கள் பெயரை உயர்த்த வைப்பார். आपके लिए कोई नाम नहीं है, वैसे आपके नाम को उस जगह पर ऊंचा करेगा। கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்து பாருங்க. परमेश्वर के लिए जलन के साथ रहकर கர்த்தர் देखिए। உங்களை தெரிந்து கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. परमेश्वर आपको चुन लेता है, इसे आप जान लोगे। அல்லேலூயா. हालेलुया। 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பாருங்க. दूसरा राजा 9वां अध्याय के 5वां वचन को அந்த देखिए। தீர்க்கதரிசி சொல்றாரு, वो भविष्यवक्ता कहता है, சேனாதிபதியை உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. सेनापति आपको कहने वाली एक बात है। இப்ப எல்லா சேனாதிபதி உட்கார்ந்து இருக்காங்க. अब सारे सेनापति बैठे हैं, ஒரு சேனாதிபதி இல்ல, एक सेनापति பல नहीं है, சேனை அதிபதிகள் இருக்காங்க. कई सेनाओं के अधिपति बैठे இப்ப हैं। யெகூ கேக்குறாரு, अब यहू पूछता है, யாருக்கு? किस लिए? எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு? हम सब में से किसके लिए? அப்ப சொல்றாரு, तब वो कहता है, சேனாதிபதியாக உமக்கு தான். सेनापति आपके लिए। அல்லேலூயா. हालेलुया। சேனாதிபதியாக உமக்கு தான். सेनापति आपके लिए। உமக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. आपके लिए परमेश्वर का वचन உமக்கு है। தான் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். आपके लिए परमेश्वर ने चुना உன்னை दिया தான் नाम। கர்த்தர் அழைத்திருக்கிறார். आपको ही परमेश्वर ने बुलाया है। கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறவங்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். परमेश्वर के लिए जलन दिखाने वालों को परमेश्वर चुन लेता है। சில நேரத்துல நீங்கள் வைராக்கியமா இருக்கதை பார்த்து ஊழியர்கள் தெரிந்து கொள்ளாமல் कुछ இருக்கலாம். समय आप जलन दिखाते हुए सेवक लोगों को पहचान में नहीं சில आते हो। விசுவாச பிள்ளைகள் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். कुछ विश्वासी आपको पहचानते नहीं சில होंगे। நேரத்துல சபை உங்களை அங்கீகரிக்காமல் कुछ இருக்கலாம். समय कलीसिया आपको स्वीकारती नहीं உங்கள் होगी। வீடு உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். आपका घर आपको स्वीकारती नहीं ஆனால் நல்லா होगी। புரிந்து கொள்ளுங்க, लेकिन एक बात को நீங்க अच्छी तरह जान கர்த்தருக்காய் लेना है। வைராக்கியமாய் இருக்கதை அந்தரங்கத்தில் என் தேவன் பார்த்து लेकिन आप परमेश्वर के लिए जलन दिखाते हुए बीच अंदर की कोठरी में मेरा परमेश्वर உங்களை देखकर வெளியரங்கமாய் தெரிந்து கொண்டு அழைக்கிற தேவனாய் आपको இருக்கிறார். बाहरी रूप में बुलाकर पहचान दिलाने वाला मेरा அல்லேலூயா. परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 45ஆம் அதிகாரம் यशायाह 45वां अध्याय 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 6वां वचन कहती நீ है, என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை तू கட்டினேன். मुझे अनजान रहने पर भी मैंने तेरे लिए कमर நீங்கள் कसा। அறியாத நேரத்துல கர்த்தர் உங்களை तुम அழைத்திருக்கிறார். अनजान रहने समय में परमेश्वर ने तुम्हें बुलाया யோவான் है। 1ஆம் அதிகாரத்தில் யோहन्ना पहला अध्याय के 47 48 வசனத்தை பார்க்கும்போது 47 और 48 वचन में देखते हैं, நாத்தான்வேல் வருகிறார். नाथानवेल आता है। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु मसीह कहते हैं, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ये निष्कपट इजराइली उत्तमी। நாத்தான்வேல் கேக்குறாரு, எப்படி உங்களுக்கு தெரியும்? नाथानवेल पूछता, आप कैसे எப்படி जानते உங்களுக்கு हो? தெரியும்? आप कैसे जानते हो? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, तब यीशु मसीह कहता है, பிலிப்பு உன்னை அத்தி மரத்தின் கீழே பார்க்கும் முன்னே நான் உன்னை பார்த்துட்டேன். फिलिप्पु जब तुझे अंजीर के पेड़ के नीचे देखा उसके पहले मैंने तुझे जान लिया। நாத்தான்வேலுக்கு தெரியாது नाथानवेल नहीं இயேசு जानता யார் था। தெரியாது. यीशु कौन है नहीं இயேசு जानता। எப்படி இருப்பார் தெரியாது. यीशु कैसा रहता அவருடைய नहीं அழைப்பு जानता। எப்படி இருக்கும் उसका बुलावा कैसे எதுவுமே नहीं पता। தெரியாது. कुछ नहीं जानते थे। ஆனால் लेकिन அவன் இயேசுவை அறிவதற்கு முன்பாக वो यीशु को जानने से पहले இயேசு அவனை அறிந்து கொண்டார். यीशु ने उसे जान இயேசு लिया। அவனை தெரிந்து கொண்டார். यीशु ने उसे चुन लिया। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு தெரியாமலே आप अनजान रहते समय உங்களை में भी குறித்தும் आपके बारे में, உங்களுக்கான திட்டத்தை குறித்தும் आपके योजनाओं के बारे में என் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். मेरा परमेश्वर तैयार कर रखा है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்து பாருங்க. परमेश्वर के लिए जलन दिखाकर ஏற்ற देखिए। நாட்கள் வரும்பொழுது एक नियुक्त दिन आते உங்களை समय பிரித்தெடுப்பார். आपको अलग कर निकालेगा। அல்லேலூயா. हालेलुया। 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பாருங்க. दूसरा राजा 9वां अध्याय के दूसरे वचन को देखिए। 2ஆம் வசனத்தை வாசிங்க. दूसरे वचन को पढ़िए। அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து சகோதரன் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி போது இங்க சொல்லுகிறது அவன் சகோதரன் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி. यहाँ पर कहा गया अपने भाइयों के बीच में से उठा 6ஆம் வசனம் சொல்லுகிறது छठा वचन कहती அவன் है எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். वो उठकर भीतरी कोठरी में प्रवेश किया। முதலாவதாக पहला கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்து பாருங்கள். परमेश्वर के लिए जलन दिखाकर देखिए। உங்களுக்கு தெரியாமலே தேவன் உங்களை தெரிந்திருக்கிறதையும் தேவ திட்டத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். आप अनजान रहते समय में परमेश्वर आपको चुना
और परमेश्वर की योजना को आप जान सकते हैं। ரெண்டாவது பார்க்கிறோம், दूसरा हम அங்க देखते हैं अनेक சேனாதிபதிகள் இருக்காங்க. वहां पर कई सारे सेनापति ஆனால் बैठे இந்த हैं, யெகூவை மாத்திரம் लेकिन ये केवल यहू அவனை को எழுந்திருக்கிற பண்ணி उसे उठाकर அவனை அறை வீட்டிற்குள் கொண்டு போங்க. उसे भीतरी कोठरी में ले आया। அப்படியே அந்த தீர்க்கதரிசி புத்திரன் செய்கிறார். वैसे ही वो भविष्यवक्ता का पुत्र அறை करता வீட்டிற்குள் है, அழைத்து கொண்டு போகிறார். उसे भीतरी कोठरी में ले जाते நீங்கள் हैं। கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தால் आप परमेश्वर के लिए जलन दिखाने पर கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து அழைத்துக் கொள்வார். परमेश्वर तुम्हें अलग कर कर चुन लेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை பிரித்தெடுப்பாருங்க. आपको पहले अलग करेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. लेवियों की किताब 20वां अध्याय उसका 24वां वचन में हम पढ़ते உங்களை हैं, மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறேன் என்கிறார். तुम्हें दूसरे बाकी जातियों से मैंने अलग किया वो कहता ஏன் இந்த है। லேவியர்களை பிரித்தெடுத்தார்? क्यों ये लेवियों को अलग किया இந்த है? லேவியர்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் ये பாராட்டினார்கள். लेवी परमेश्वर के लिए जलन दिखाए थे। ஒரு நாள் எல்லாரும் கண்ணுக்குட்டியை ஆராதிக்க एक दिन ஆரம்பிக்கிறார்கள். सब लोग बछड़े को आराधना करने लग गए, ஆனால் மோசே கீழே வந்தோன்னு கேக்குறாரு, लेकिन मूसा नीचे उतर कर आते ही கர்த்தர் पूछता பட்சத்தில் है யார் இருக்கிறா? कौन कौन परमेश्वर के யார் पक्ष में கர்த்தர் है? பட்சத்தில் இருக்கிறா? कौन कौन परमेश्वर के पक्ष அத்தனை में பேர் है? லேவியர்களும் தங்களுடைய பட்டயத்தை உருவுகிறார்கள். वो सारे लेवी अपने तलवार को उतारते हैं। யாரெல்லாம் அன்னைக்கு கண்ணுக்குட்டி ஆராதிச்சாங்க அத்தனை பேர் அழித்து போடுறாங்க. वो जो बछड़ा की आराधना किए उन सबको नाश कर ஆண்டவர் என்ன डालते சொன்னார் हैं। தெரியுமா? परमेश्वर ने क्या कहा? எனக்காக இவர்கள் வைராக்கியம் मेरे பாராட்டினதுனால लिए इन लोगों ने जलन दिखाया है, இந்த லேவியர்களை எனக்காக நான் इन பிரித்தெடுத்திருக்கிறேன். लेवियों को मैंने अपने लिए अलग कर लिया நீங்கள் है। கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினால் यदि आप परमेश्वर के लिए जलन दिखाने இந்த पर உலகத்திலிருந்து உங்களை ஆண்டவர் ये பிரித்தெடுப்பார். दुनिया से परमेश्वर तुम्हें अपने உங்கள் लिए अलग குடும்பத்திலிருந்து करेगा, உங்களை பிரித்தெடுப்பார். आपके परिवार से आपको अलग कर சபை निकालेगा, நடுவிலிருந்து உங்களை பிரித்தெடுப்பார். कलीसिया के बीच में से आपको अलग कर உங்கள் निकालेगा, நண்பர்கள் நடுவிலிருந்து உங்களை பிரித்தெடுப்பார். आपके दोस्तों के बीच में से आपको अलग कर நீங்கள் निकालेगा। இருக்கிறதிலே விசேஷமானவர்களாய் மாற்றுவார் आप ஆண்டவர். जहां भी है वहां पर आपको विशेष बनाएगा, உங்களை மாத்திரம் தனியே அழைத்து கொண்டு आपको போவாருங்க. केवल अलग बनाकर निकालेगा। கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்து பாருங்க. परमेश्वर के लिए जलन दिखाकर देखिए, உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். आपके सारे चाल चलन बदलने ஆண்டவர் உங்களோடு लगेंगे। தனியாக பேச ஆரம்பிப்பார். परमेश्वर आपसे व्यक्तिगत रूप में बातें ஆண்டவர் करने உங்களை தனியே लगेगा। அழைத்து கொண்டு போக परमेश्वर ஆரம்பிப்பார். आपको अलग से बुला कर ले जाएगा। அல்லேலூயா. हालेलूया, அல்லேலூயா. हालेलूया। லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, लेवियों की किताब 20वां अध्याय के 26वां वचन நீங்கள் कहती है, பரிசுத்தராய் இருக்கும்படி நீங்கள் तुम பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். पवित्र रहने के लिए तुम अलग किए गए हो। ஏன் பிரித்தெடுக்கிறார்? क्यों अलग करता है? பரிசுத்தமாய் வாழும்படியாக. पवित्र जीवन बिताने के लिए, பரிசுத்தமாய் வாழும்படியாக. पवित्र जीवन बिताने के ஆண்டவர் நம்மை लिए பிரித்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें अलग किया இந்த है। வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, वचन को सुनने वाले परमेश्वर के இந்த लोगों, உலகத்தின் பாவ சேற்றில் இருந்த உங்களை ये परमेश्वर ने ये दुनिया के कीचड़ में से रहने वाले ஆண்டவர் आपको பிரித்தெடுத்து आपको अलग कर कर அழைத்திருக்கிறார் என்றால் बुलाया है, तो அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है? நீங்களும் நானும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல பரிசுத்தமாய் வாழ आप வேண்டும். और मैं जैसे वो पवित्र है वैसे हम भी पवित्र जीवन बिताना அதற்காக தான் है। பிரித்தெடுத்திருக்கிறார். इसीलिए हमें अलग किया है। நீங்கள் உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. आप परमेश्वर और दुनिया के लिए दोनों को सेवा ஒன்று नहीं कर सकते। உலகத்திற்காய் வாழுங்கள் அல்லது தேவனுக்காய் या तो வாழுங்கள். दुनिया के लिए जीवन बिताओ या तो परमेश्वर के लिए நீங்கள் जीवन ரெண்டு बिताओ। படகுல கால வச்சீங்கன்னா எங்கேயாவது கீழ आप விழுந்துருவீங்க. दोनों नाव में पैर रखोगे तो कहीं ना कहीं गिर நீங்கள் जाओगे। ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய तुम முடியாது. दो मालिक के लिए काम नहीं कर सकते। நீங்கள் ஒன்று உலகத்திற்காய் வாழ முடியும் या तो அல்லது तुम दुनिया தேவனுக்காய் के வாழ लिए जी முடியும். सकते या तो परमेश्वर के लिए जी सकते हो। இன்னைக்கு யாருக்காக வாழுகிறீங்க? आज आप किसके लिए जीवन ஆண்டவர் बिताते இந்த हो? உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் அல்லவா? परमेश्वर तुम्हें जगत से अलग किया है। உங்கள் குடும்பங்களிலிருந்து சந்ததியிலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் அல்லவா? तुम्हारे परिवार से तुम्हारे पीढ़ी से तुम्हें अलग किया है। அல்லேலூயா. हालेलूया। எத்தனையோ உங்க குடும்பங்கள சாபங்கள் இருந்த பொழுது कितने परिवारों में शाप रहने पर அந்த भी சாபத்தின் நடுவிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தார். वो शाप के बीच में से तुम्हें अलग कर कर निकाला பொல்லாத है। கிரியை நடுவிலிருந்து பிரித்தெடுத்தார். दुष्ट बुराई के बीच में से आपको अलग कर कर எத்தனை निकाला கட்டுகள் है। உங்கள் குடும்பங்களில் இருக்கும் பொழுது உங்களை ஏன் आपके பிரித்தெடுத்தார்? परिवार में कितने बंधन होने पर भी आपको उसमें से अलग कर कर निकाला நீங்கள் है। அவருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். आप उनके लिए पवित्र जीवन बिताने के அதற்காக लिए, தான் லேவியர்களை பிரித்தெடுத்திருக்கிறார். इसीलिए लेवियों के लिए उसने अलग कर कर இன்னைக்கு निकाला है। நீங்களும் நான் ஒரு லேவியர்களாய் நின்று கொண்டு आप और இருக்கிறோம். मैं आज यहाँ पर एक लेवी के அதுக்கு समान காரணம் खड़े என்ன हैं। தெரியுமா? उसका कारण क्या है? நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். आप और मैं अलग किए गए एक संतान है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? ஹalleluya. हालेलूया, ஹalleluya. हालेलूया, ஹalleluya. हालेलूया। என்னாகமம் 8ஆம் அதிகாரத்தின் गिनती 8वां अध्याय के 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 6वां वचन कहती है, லேவியர்களை பிரித்தெடுத்து लेवियों को अलग कर कर சுத்திகரிப்பாயாக, शुद्धिकरण किया जाए, சுத்திகரிப்பாயாக. उन्हें शुद्धिकरण किया லேவியர்களை जाए। ஏன் பிரித்தெடுக்கிறார்? लेवियों को क्यों अलग करता है? அவர்கள் சுத்திகரிக்கப்பட वो வேண்டும். शुद्धिकरण होना है। ஹalleluya. हालेलूया। இஸ்ரவேல் சந்ததியார் லேவியரை மாத்திரம் பிரித்தெடுக்கிறார்கள். इस्राएल के संतान में से लेवियों को केवल अलग कर कर ஏன்னா निकालता அவங்க है, சுத்திகரிக்கணும். क्योंकि वो शुद्धिकरण पाना है। கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்கலாம். परमेश्वर के लिए जलन दिखा सकते அதே हैं, நேரத்துல பரிசுத்தமாய் இருக்கணும். लेकिन उसके साथ साथ அதே पवित्र भी நேரத்துல रहना है, சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்திலே और இருக்கணும். उसके साथ साथ शुद्धिकरण पाए हुए அதற்கு தான் अनुभव में ஆண்டவர் रहना நம்மை है। பிரித்தெடுத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने हमें अलग किया है। சோ இன்னைக்கு நாம் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்துல तो வாங்க. आज हम एक शुद्धिकरण पाए हुए अनुभव में आएंगे। உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. व्यवस्था 10वां अध्याय के 8वां இந்த वचन कहती லேவியர்களை है, ஏன் அவர் ये பிரித்தெடுத்திருக்கிறார்? लेवियों को उसने क्यों अलग कर कर निकाला அக்காலத்திலே है? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை उन சுமப்பதற்கும் दिनों के परमेश्वर के वाचा के संदूक को उठाने के கர்த்தருடைய लिए, சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் परमेश्वर के सन्निधान में रहकर उसकी आराधना करने के அவர் लिए, நாமத்தை கொண்டு उसके ஆசீர்வதிப்பதற்கும் नाम को लेकर आशीष करने के लिए லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். लेवी के गोत्र को अलग कर कर निकाला। தெய்வ பிள்ளைகளே, परमेश्वर
परमेश्वर के लोगों, பிரித்தெடுக்க அனுபவத்தில் இருக்கிறீங்களா? आज आप अलग किए गए अनुभव में है மூன்று क्या? வேளைகள் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 3 बातों यहाँ पर कहा गया ஒன்று, है। உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். पहले वाचा के संदूक को उठाना है। உடன்படிக்கை பெட்டி என்பது என்ன? वाचा का संदूक यानी क्या? இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிற வேத புத்தகம். आज हमारे हाथों में रहने वाला ये இந்த बाइबल, வேத புத்தகத்தை சுமங்க. ये बाइबल को उठाइए, இந்த வசனத்தை சுமங்க. इस वचन को उठाइए। உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார். वाचा के संदूक को उठाने के लिए आपको अलग किया गया இரண்டாவது, है। ஆராதனை செய்யும்படி दूसरा, பிரித்தெடுத்திருக்கிறார். आराधना करने के लिए अलग किए गए हैं। கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறீர்களா? परमेश्वर के लिए आराधना करते हो क्या? ஒவ்வொரு நாளும் செய்கிறீர்களா? हर एक दिन करते हो क्या? அல்லது சண்டே மாத்திரம் தான் செய்கிறீங்களா? या केवल इतवार के दिन करते हो? பிரித்தெடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளை अलग किया गया परमेश्वर का ஒவ்வொரு நாளும் தேவ संतान சமூகத்தில் ஆராதிக்க வேண்டும். हर एक दिन परमेश्वर के समूह में रहकर आराधना மூன்றாவது करना है। சொல்லுகிறது, तीसरा कहा गया है, சகல ஜனங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். सारे लोगों को आपको सिखाना है। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அதற்காக தான் உங்களை इसलिए பிரித்தெடுத்திருக்கிறார். तुम्हें मैंने अलग किया है। நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். तुम्हें आशीष करना ஜனங்களை है, ஆசீர்வதிக்கும்படியாக लोगों को आशीष करना है। இன்னைக்கு பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். आज हमें अलग कर रखा है। கலாத்தியர் 1:15 வசனம் சொல்லுகிறது. गलातियों पहला अध्याय उसका 15 वचन பவுல் कहती அப்போஸ்தலன் है, இப்படியே சொல்லுகிறார். प्रेरित पौलुस ऐसा कहते हैं, தாயின் கருவிலிருந்து என்னை பிரித்தெடுத்து அழைத்த मां தேவன் के कोख से मुझे अलग कर मुझे बुलाया दिया है। புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படியாக अन्य जातियों के लिए प्रेरित என்னை बनाने அவர் के लिए பிரித்தெடுத்திருக்கிறார். उसने मुझे अलग किया என்னை है, அழைத்திருக்கிறார். उसने मुझे बुलाया है। ஹalleluya, हालेलुया। இன்னைக்கு நீங்கள் நானும் आज आप और मैं கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்து பாருங்க. परमेश्वर के लिए जलन दिखाते समय உங்களை பிரித்தெடுப்பார். उसने हमें अलग किया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। போன்று கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தால் पहला परमेश्वर के लिए जलन दिखाते நீங்கள் समय அறியாத நேரத்தில் உங்களை தெரிந்து கொள்ளுவார். आप अनजान समय में भी आपको वो चुन लेगा। உங்களுக்கான மகாபெரிய திட்டத்தை அவர் வைச்சிருக்கிறார். आपके लिए महा बड़ा योजना को उसने रखा है, நீங்கள் वो கர்த்தருக்காக दिखाएगा। வைராக்கியமா இருந்தால் आप परमेश्वर के लिए जलन दिखाने எல்லார் पर மத்தியிலும் உங்களை பிரித்தெடுத்து அழைத்துக் கொள்ளுவார். सारे लोगों के बीच में से अलग कर आपको चुन लेगा। அதே 2 ராஜாக்கள் 9 வசனம் சொல்லுகிறது. वैसे दूसरा राजा 9 अध्याय के 3 वचन कहती தைல है, குப்பியை எடுத்து वो तेल के कुप्पी को அவன் लेकर தலையின் மேல் வார்த்து उसके सर पर डालकर, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று मैं तुझे इज़राइल पर राजा के रूप में अभिषेक किया कर கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है, கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है, கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தீங்கன்னா परमेश्वर के लिए यदि जलन दिखाने पर உங்களை அபிஷேகம் பண்ணி உயர்த்துவார். आपको अभिषेक कर ऊंचा करेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அபிஷேகம் பண்ணி உயர்த்துவார். अभिषेक कर ऊंचा இந்த करेगा। தைல குப்பியின் அபிஷேகம் ये तेल के कुप्पी का अभिषेक 1 சாமுவேல் 10 வசனத்தின்படி पहला सामुएल 10वां अध्याय उसका पहला वचन के சவுலை अनुसार அபிஷேகம் பண்ணும் பொழுது साउल को अभिषेक करते இந்த समय தைல குப்பியை கொண்டு அபிஷேகம் ये तेल பண்ணுகிறார்கள். के कुप्पी को लेकर अभिषेक இந்த करता தைல है। குப்பியின் அபிஷேகம் என்பது ये तेल का कुप्पी का अभिषेक ஒரு यानी ராஜரீக அபிஷேகத்தை एक குறிக்கிறது. राज्य की अभिषेक को बताती है। ஹalleluya. हालेलुया। இந்த யெகூ யார்? ये येहू कौन है? ஒரு சேனாதிபதியா एक இருக்கிறார். सेनापति है। ஹalleluya, हालेलुया। சேனாதிபதியா இருக்கிறார். एक सेनापति है, ஆனால் लेकिन கர்த்தர் परमेश्वर இவரை உயர்த்த வேண்டும். इसे ऊंचा करना है। ஆனால் लेकिन இந்த யெகூவை ये येहू को சாதாரணமாக ராஜாவை கொண்டு வர முடியாது. एक साधारण रूप से राजा नहीं बना सकते हैं। ஏன்னா क्योंकि இவர் அன்னைக்கு ஆண்ட இஸ்ரவேலை ஆண்ட யோராமின் மகன் கிடையாது. क्योंकि उन दिनों में इज़राइल पर राज करने वाला योराम का बेटा नहीं है। இஸ்ரவேல்ல அன்னைக்கு யோராம் ராஜாவா இருக்கிறார். उन दिनों में इज़राइल में योराम राजा है। இப்போ யெகூவை ஆண்டவர் என்ன பண்ணா அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்க வேண்டும். अब येहू को परमेश्वर अभिषेक कर राजा बनाना அப்படி है। ராஜாவாக்க வேண்டும் என்றால் ऐसा राजा बनाना அவன் है तो ராஜாவின் மகனாய் இருக்க वो வேண்டும். या तो राजा का बेटा होना चाहिए। ஹalleluya, 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 ஹalleluya। ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? लेकिन क्या हुआ जानते இவன் हो? ராஜாவின் மகனும் அல்ல, ராஜாவின் சந்ததியானும் அல்ல. ये राजा का बेटा भी नहीं है, ना उनका पीढ़ी है, ராஜாவுக்கும் இவனுக்கு இந்த சம்பந்தம் கிடையாது. और राजा का परिवार और इसका कोई संबंध नहीं है। இவன் இருக்கையிலே ஒரு உயர்ந்த இடம்னால் சேனாதிபதி வரைக்கும் வரலாம். ये रहने वाले सबसे ऊंचा पद कहे तो सेनापति पद तक आ सकता है। அதுக்கு மேல இவரால போக முடியாது. उससे बढ़कर ये नहीं जा புரியுதா? सकता। சேனாதிபதி வரைக்கும் வரலாம். सेनापति तक आ सकता அதுக்கு है। மேல போகணும் அப்படினா उससे ऊपर जाना है அவர் तो ராஜ குடும்பத்தில் இருந்திருக்க வேண்டும். वो या तो राजा के परिवार में से होना ராஜ குடும்பத்தில் चाहिए, இருந்திருக்க வேண்டும். राजा के परिवार वाला होना அப்படி चाहिए। என்றால் इसका मतलब யெகூவுடைய வாழ்க்கை येहू का जीवन உலக பிரகாரமாக दुनिया के रीति से இந்த சேனாதிபதி என்கிற ஒரு உயர்வு வரைக்குத்தான் வர முடியும். ये सेनापति नाम के पद तक ही आ सकती थी, அதற்கு மேல் வர முடியாது. उससे बढ़कर नहीं आ அதுக்கு सकती थी। மேல் அவனால எந்த முயற்சி எடுத்தாலும் வர முடியாது. उससे बढ़कर कोई भी प्रयास करने पर नहीं आ உலகம் सकता। அங்கீகரிக்காது. दुनिया भी नहीं बांटेगी। ஹalleluya, हालेलुया। ஆனா கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? लेकिन परमेश्वर ने क्या किया? இந்த தீர்க்கதரிசியிடம் ஒரு தைல குப்பியை கொடுக்கிறார். ये भविष्यवक्ता के पास एक तेल की कुप्पी को देता தைல है। குப்பியை கொடுத்து சொல்கிறார், तेल की कुप्पी को देकर कहता है யெகூவை येहू को இஸ்ரவேலின் மேல் इज़राइल पर ராஜாவாக அபிஷேகம் राजा के रूप में अभिषेक कर। ஹalleluya, हालेलुया। நீங்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமா இருந்தால் आप परमेश्वर के लिए जलन
जलन दिखाते समय வெறும் அபிஷேகம் மாத்திரமல்ல, केवल अभिषेक नहीं, அபிஷேகத்தோடு கூடிய உயர்வையும் ஆண்டவர் உங்களுக்கு और கொடுப்பார். अभिषेक के साथ साथ एक ऊंचाई को भी परमेश्वर நீங்க तुम्हें சில देता நேரத்துல है। திங்க் பண்ணலாம், आप कुछ समय सोच सकते என்னுடைய हो ஆபீஸ்ல இதுக்கு மேல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். मेरे ऑफिस में इससे बढ़कर मुझे प्रमोशन नहीं This मिल is the सकती। highest level promotion. यही सबसे ऊंचा पद मुझे मिल இந்த सकती highest है, level post எனக்கு. यही हाईएस्ट पोस्ट मुझे मिल அப்படி सकती है। சொல்லி சில இடத்துல நீங்க அப்படியே நின்னுட்டு இருக்கலாம். ऐसे एक जगह पर आप रुक जा ஆனா सकते ஆண்டவர் हैं, என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन परमेश्वर நீ क्या कहता கர்த்தருக்காய் है? வைராக்கியமா तो இருந்தா परमेश्वर के लिए जलन दिखाते எது समय ஹையஸ்ட் வச்சிருக்கிறியோ அதை விட ஹையஸ்ட் போஸ்ட்க்கு ஆண்டவர் உயர்த்தி கொண்டு जो போவார். सबसे ऊंचा पद आपने सोच रखा है उससे भी ऊंचाई में ले जा सकता என் है। தேவனால் கூடாத காரியம் मेरा ஒன்றுமில்லை. परमेश्वर से असंभव कुछ भी नहीं है, மனிதனால் கூடாததுதான் मनुष्य से असंभव है தேவனால் எல்லாம் கூடும். और परमेश्वर से सब कुछ எத்தனை பேர் संभव है। விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास कर सकते हालेलुया, हो? हालेलुया, हालेलुया। ஆண்டவர் வைராக்கியமா இருந்து பாருங்க. परमेश्वर के बाद जलन दिखा कर கர்த்தருக்காய் देखिए, வைராக்கியம் இருந்து பாருங்க. परमेश्वर के लिए जलन दिखा कर நீங்கள் देखिए। நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். आपके सोच विचार से भी अधिक क्रिया करने वाला உங்கள் परमेश्वर है। விண்ணப்பத்திற்கும் நினைவுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அவர். आपके बिनती आपके विचार से महान क्रिया करने वाला परमेश्वर யெகூவுடைய வாழ்க்கையில் நடந்ததல்லவா? यहू के जीवन में हुआ, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது? क्यों हमारे जीवन में नहीं हो सकती है? हालेलुया, हालेलुया। எந்த ஒரு இடத்தையும் நீங்க தீர்மானிக்காதீங்க. किसी भी जगह को आप निर्णय मत लो, எந்த ஒரு உயர்வையும் நீங்க தீர்மானிக்காதீங்க. किसी भी पद को आप निर्णय मत लो। ஆண்டவர் அதை விட உயர்வான இடத்துக்கு கொண்டு போக வல்லமையுள்ளவராய் परमेश्वर இருக்கிறார். उससे भी ऊंचे जगह पर ले जाने के लिए सामर्थ्यवान है। हालेलुया, 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 हालेलुया। யெகூ அவனால் முயற்சி பண்ணி முடிந்த அளவு சேனாதிபதி வரைக்கும் வர यहू முடியும். अपने से प्रयास कर उस पद तक आ गया, ஆனா தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது लेकिन परमेश्वर की अभिषेक उतरते समय ஆட்டோமேட்டிக்காகவே अपने आप 12 13 வசனத்துக்கு வாங்க. 12 और 13 वचन में அதற்கு आइए। அவர்கள் சொல்றாங்க, யெகூ நீ பொய் சொல்ற. इसलिए वो कहते हैं कि तू झूठ कहता है। அப்பொழுது நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். तब यहो परमेश्वर कहता है कि मैंने इजराइल पर तुझे राजा என்று बनाया, இன்னென்ன பிரகாரமாக சொன்னான் என்றார். उसे इस प्रकार से कहा कर அப்பொழுது அவர்கள் तब वो தீவிரமாய் तीव्र होकर அவரவர் தங்கள் தங்கள் வஸ்திரத்தை படிகளில் உயரத்தில் அவன் கீழே விரித்து सब वो सीढ़ियों में अपने वस्त्रों को बिछाकर எக்காலம் ஊதி नरसिंहों को बजाकर யெகூ ராஜாவானான் என்றார்கள். यहू राजा बन गया ऐसे कहने लगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்போ இருக்கிற இந்த சேனாதிபதிகள்லாம் अब ये सारे सेनापति எல்லாம் அதே லெவல்ல இருக்கிற அதே போஸ்ட்ல இருக்கிற மனிதர்கள் தான். सारे उसी पद में रहने वाले, उसी पोस्ट में रहने वाले யெகூ हैं। எந்த சேனாதிபதி ஒரு அந்தஸ்துல இருந்தாரோ यहू जिस सेनापति के पद में थे அதே லெவல்ல தான் எல்லாரும் இருக்காங்க. उसी पद में सारे लोग हैं, ஆனா யெகூவை மாத்திரம் लेकिन यहू को केवल அபிஷேகம் பண்ணியாச்சு. अभिषेक किया இப்ப गया। அபிஷேகம் பண்ணி அந்த அறையை விட்டு வெளியே வருகிறார். अब अभिषेक कर उस कमरे से बाहर இப்ப आता இங்க है। இருக்கிற எல்லா சேனாதிபதியும் கேக்குறாங்க, अब यहाँ पर रहने वाले सारे सेनापति அந்த पूछते हैं, பைத்தியக்காரன் உனக்கு என்ன சொன்னான்? वो पागल ने तुम्हें क्या कहा? அந்த பைத்தியக்காரன் वो पागल என்ன சொன்னான்? क्या कहा? இப்ப யெகூ अब यहू என்ன சொல்றாரு தெரியுமா? क्या कहता है? உங்களுக்கே தெரியும். आप खुद जानते हो। அப்படிதான் சொல்றாரு. वैसे ही वो ஃபர்ஸ்ட் कहता है। ஆன்சர் அவர் அப்படிதான் சொல்றாரு. पहला जवाब वैसे ही देता அது है, எல்லாம் உங்களுக்கே தெரியும். वो तो आप सब जानते हो। அந்த மனுஷனே அவன் சொன்ன காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். वो मनुष्य और उसके बातों को तुम लोग जानते அதற்கு हो। அவர்கள் அது போய் तब वो उन्होंने कहा அது எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். तो उसे हमें बता कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்போ என்ன நடக்குனா अब क्या होती है? படிகளின் உயரத்தில் அந்த இத அவங்க வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. वो सीढ़ियों के ऊंचाई में अपने वस्त्र को बिछाते என்ன हैं। அர்த்தம்னா யெகூ வந்து ஒரு உயரமான இடத்துல இருக்கிறார். इसका मतलब क्या? यहू एक ऊंचे जगह पर है, அங்க தான் அறையுள்ள போய் அபிஷேகம் பண்ணி வர்றார். वहां पर भीतरी कोठरी में जाकर अभिषेक இவங்க पाकर எல்லாம் आते கீழ हैं। நின்னு இருக்காங்க. और ये सब बाहर नीचे இவங்க खड़े எல்லாம் हैं। கேக்குறாங்க, ये सब पूछते அந்த हैं, பைத்தியக்காரன் என்ன சொன்னா वो அப்படி. पागल ने तुमसे क्या कहा? இப்ப யெகூ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து நிக்கிறார். अब यहू उस जगह से बाहर आकर खड़ा है। எப்படி வந்து நின்றுப்பார்? कैसे आकर खड़ा हुआ होगा? மேல என்ன இருந்திருக்கும்? ऊपर कहा क्या हुआ होगा? ஊற்றப்பட்ட எண்ணெய் இருந்திருக்கும். उसके ऊपर उंडेला गया तेल रहा होगा। அப்படிதானே? हाँ कि नहीं? ஏன்னா சிரசுல தான் எண்ணெய் ஊற்றுவாங்க. क्योंकि सर पर ही तेल को இப்ப डालते அந்த हैं। ஊற்றப்பட்ட எண்ணெய் தலையில இருந்து அப்படியே வஸ்திரத்துல போயிருக்கும். अब वो तेल सर से बहकर वस्त्र में गई இப்ப होगी। எல்லாரும் பாக்குறாங்க, अब सब लोग देखते हैं, அவன் ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான், ஏதோ செஞ்சுட்டு वो போயிருக்கான். कुछ न कुछ कह कर गया और कर गया। யெகூ அதான் சொல்றாரு, यहू इसलिए कहता है, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். वो सब तुम जानते हो, ஏன்னா நான் நிக்கிற அந்த நிலையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் क्योंकि मैं जिस परिस्थिति में खड़ा है इसे देखकर आप அவன் पहचान வந்து என்ன सकते हो। பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லி. उसने क्या कर गया आप जान सकते हो। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா இவங்க என்ன தெரியுமா? लेकिन इन्होंने क्या தெரிஞ்ச किया? ஆளு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டாங்க. जानकर भी अनजान बनकर खड़े थे। நீரே சொல்லுங்கப்பா. आप खुद बताओ क्या அவன் हुआ होगा? சொல்லுகிறான், तब ये இஸ்ரவேலின் कहता மேல் ராஜாவாய் கர்த்தர் என்னை வைத்தார். इजराइल पर राजा के रूप में परमेश्वर ने
मुझे என்று अभिषेक அவன் किया, சொன்னான் என்றார்கள். ऐसे उसने कहा, ऐसे उन्होंने உடனே कहा। என்ன பண்ணாங்க தெரியுமா? तुरंत इन्होंने क्या किया? அத்தனை சேனாதிபதியும் सारे सेनापति தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து அந்த படிகளை போட अपने ஆரம்பிச்சாங்க. वस्त्र को फाड़ कर उन सीढ़ियों पर डालने போட்டு लगे। என்ன சொன்னாங்க தெரியுமா? डालकर क्या कहा? எக்காலம் ஊதி नरसिंगों को बजाकर யெகூ ராஜாவானான். यहू राजा हुआ, ऐसे कहने लगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்போ अब யெகூவுக்குள்ளாக இந்த வைராக்கியம் यहू के अंदर का जलन, இவங்க எல்லாத்துக்கும் தெரிந்ததா இல்லையான்னு தெரியல. ये सब जान पाए कि पता नहीं, ஆண்டவருக்காய் தெரிய ஆரம்பித்தது. लेकिन परमेश्वर से जान ஆனா पाया। யெகூ மீது ஊற்றப்பட்ட அபிஷேகம் लेकिन यहू के ऊपर डाला गया अभिषेक, இவங்க எல்லாத்துக்கும் தெரிந்தது. ये सब देखने लगे। இப்போ யோராம் ராஜா இல்ல, யெகூ தான் ராஜா. अब योराम राजा नहीं, यहू ही राजा है। ஹல்லேலூயா, हालेलुया। அத்தனை சேனாதிபதியும் அதை அக்செப்ட் பண்ணாங்க. वो सारे सेनापति ने उसे स्वीकार लिया। ஹல்லேலூயா, हालेलुया। சில நேரத்துல நீங்க யோசிப்பீங்க, कुछ समय में आप सोच सकते हैं, எனக்கு ஆண்டவர் உயர்வை தரும்போது அதை ஏற்றுக்கொள்ள எங்க யாருமே இல்ல मुझे அப்படி. परमेश्वर ऊंचाई को देते समय उसे स्वीकारने के लिए कोई नहीं है। ஆனா கவலைப்படாதீங்க, लेकिन आप चिंता मत அதை करो, ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டத்தின் நடுவுல உங்களுக்கு உயர்த்துவார். उसे स्वीकारने वाले एक मंडली के बीच में परमेश्वर तुम्हें ऊंचा உங்களோடு கூட करेगा। இருக்கிறவர்களை பார்க்கல உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் கொண்டு போவார். आपके रहने वाले के बीच में आपको एक ऊंचे पद को वो देगा। 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை பாருங்க. दूसरा सामुएल 7वां अध्याय 8 और 9 वचन में தாவீதை देखते குறித்து हैं, ஆண்டவர் சொல்லுகிறார், दाऊद के बारे में परमेश्वर कहते ஆடுகளின் हैं, பின்னே போயிட்டு இருந்தப்பா, भेड़ों के पीछे मैं जा रहा था ஆனா पिता, ஒன்ன நான் பிடிச்சி लेकिन एक को मैं ராஜாவாக்கி तुझे पकड़ के मैं राजा बना பூமியிலே பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு தந்தேன். और पृथ्वी में महान लोगों के नाम को मैं तुझे दिया हूं। வாட் எ கிரேட் காட் பாருங்களேன். इतना महान ஒரு परमेश्वर ஆடு देखिए, மேய்ச்சிட்டு இருந்தவரை एक भेड़ बकरी चराने वाले को உயர்த்தது மாத்திரமல்ல, केवल ऊंचाई नहीं दिया பெரியோர்களின் நாமத்தை கொடுக்கிறாரா. और महान लोगों के नाम को दिया। அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். उतना परमेश्वर तुम्हें ऊंचा कर सकता है। 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला शामिल दूसरा अध्याय 8वां वचन कहती है, அவர் சிறியனை புழுதியில் இருந்தும் वो कंगाल को धूले से எளியவனை குப்பையிலிருந்து और உயர்த்தி छोटे को कूड़े से उठाकर மகிமையான சிங்காசனத்தில் और வைக்கிறார். महिमा युक्त सिंहासन में बिठाता है। 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 28 வசனம் சொல்லுகிறது, पहला कोरिन्थियों पहला अध्याय इसका 27 और 28 वचन அவர் कहती है, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து वो கொள்கிறார். ज्ञानी को शर्मिंदा करने के लिए मूर्खों को चुन लेता அவர் है, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனங்களை தெரிந்து वो கொள்கிறார். बलवान को शर्मिंदा करने के लिए कमजोरों को चुन लेता है, உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவளையும் இழிவானவளையும் தெரிந்து கொள்கிறார். जो है उसे नाईसा करने के लिए जो नहीं है और जो नाईसा है उसे चुन लेता है। கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்து आप பாருங்க, परमेश्वर के लिए जलन दिखाकर देखो, உங்கள் அபிஷேகத்துக்கு கூடிய ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுப்பார். आपको अभिषेक के साथ एक ऊंचाई को वो देगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலूया. हालेलुया। ஆண்டவர் परमेश्वर ஆவிக்குரிய ரீதியிலும் உங்களை உயர்த்த முடியும், आत्मिक रीति में भी तुम्हें ऊंचा कर सकता உலக है பிரகாரம் உங்களை உயர்த்த முடியும். और दुनिया की रीति में भी ऊंचा ரெண்டு வித करेगा। உயர்வை ஆண்டவர் கொடுப்பார். दोनों ऊंचाई को परमेश्वर ஆவிக்குரிய देगा। ரீதியிலும் உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வருவார். சபை நடுவில் आत्मिक रीति में कलीसिया के बीच में भी ऊंचा நீங்க करेगा। கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தீங்கன்னா परमेश्वर के लिए जल दिखाने पर உங்களுடைய அபிஷேகம் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துரும். तुम्हारा अभिषेक तुम्हें ऊंचे जगह पर लाएगी। உங்களுடைய அபிஷேகம் तुम्हारा நீங்கள் अभिषेक வேலை பார்க்கிற ஸ்தலங்களில் தொழில் செய்கிற இடத்துல உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துரும். आपके दफ्तर में, आपके नौकरी की जगह में, काम काज में भी आपको ऊंची जगह पर ஹல்லேலூயா, लाएगी। हालेलुया। கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க. परमेश्वर के लिए जलन दिखाकर देखिए। எத்தனையோ சாட்சிகள் இங்க சொல்ல முடியும். यहाँ पर कितने सारे गवाही எத்தனை बता பேர் இங்க सकते हैं। உட்கார்ந்து இருக்கீங்க. यहाँ पर आप कितने सारे बैठे நீங்கள் हैं। இருக்கிற ஆபீஸ்ல உங்களை எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் आप रहने वाले ऑफिस में आपको कितना परमेश्वर ने ऊंचा किया है। நீங்கள் உயர்ந்து இருக்கிற இந்த அளவுக்கு ஏற்ற படிப்பு உங்களிடம் இல்லாமல் இருந்திருக்கும். आपने इतने ऊंचाई में जो है उसके योग्य पढ़ाई आपके पास नहीं நீங்கள் रही உயர்ந்து होगी। இருக்கிற அளவுக்கான ஞானம் உங்களிடத்தில் இல்லாமல் आप இருந்திருக்கும். जहां ऊंचाई पे गए उतने ज्ञान आपके पास नहीं रही ஆனா होगी। உங்களுக்குள்ளான அபிஷேகம் அதை செய்து முடித்தது அல்லவா? लेकिन आपके अंदर के अभिषेक ने आपके लिए उसे कर दिखाया है ஏன் ना। இன்னைக்கு உங்களுக்கு செய்ய முடியாது? क्यों आज आपके लिए ये नहीं कर சிறு सकती है। பிள்ளைகள் வாலிபர்கள் கவனமா கேளுங்க. छोटे बच्चे जवान आप ध्यान से सुनिए। கர்த்தருக்காக இன்னைக்கு நீங்க வைராக்கியமா இருந்தா परमेश्वर के लिए आज आप जलन வரும் दिखाने पर நாட்கள்ல நீங்க இந்த உலக வேலையிலும் உயர்ந்து இருப்பீங்க. आने वाले दिनों में ये दुनिया के कामों में भी आप ऊंचे ஆவிக்குரிய रहोगे காரியங்களில் நீங்க உயர்ந்த இடத்துல और இருப்பீங்க. आत्मिक बातों में भी ऊंचे जगह पर रहोगे। கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்து பாருங்க. परमेश्वर के लिए जलन दिखाकर देखिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கும்போது तो परमेश्वर के लिए जलन दिखाते நீங்கள் समय அறியாமலே அவர் உங்களை தெரிந்து கொண்டு திட்டத்தை நிறைவேற்றுவார். आप अनजान रहते समय भी आपको चुनकर आपके योजनाओं को पूरा करेगा। கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கும்போது परमेश्वर के लिए जलन दिखाते समय ஏற்ற காலத்தில் உங்களை பிரித்தெடுத்து அழைத்துக் கொள்ளுவார். नियुक्त समय में तुम्हें अलग कर वो चुन लेगा। கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கும்போது परमेश्वर के लिए जलन दिखाते உங்களை समय அபிஷேகித்து உயர்ந்த இடத்தில் வைப்பார். तुम्हें अभिषेक कर ऊंचे जगह पर रखेगा। நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். चौथा एक बात को देखते हैं। 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பாருங்க. दूसरा राजा 9वां अध्याय उसका 7वां वचन को देखिए। நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் இரத்த பலியையும் मैं अपने सेवकों के लहू के
कारण बदला को கர்த்தருடைய சகல ஊழியக்காரன் இரத்த பலியையும் और परमेश्वर के सारे सेवकों के बदले को யேசபேலின் கையிலே வாங்கும்படி एसेबेल के हाथों में लेने के நீ लिए உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். तू अपने मालिक आहाब के परिवार को नाश कर दे. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? परमेश्वर क्या कहता है? என்னுடைய தீர்க்கதரிசிகளின் இரத்த பலி இருக்கிறது, मेरे भविष्यवक्ताओं का खून का बदला है, என்னுடைய ஊழியக்காரர் இரத்த பலி இருக்கிறது. मेरे सेवकों के खून का बदला है. இப்ப அத நான் வாங்கணும். अब मैं उसे बदला लेना है. அப்படினா என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? தேவன் இஸ்ரவேலிலே ஒரு நியாய தண்டனை கொடுக்க வேண்டும். परमेश्वर इस्राएल में एक न्याय के दंड को देना है. தேவன் இஸ்ரவேலிலே ஒரு வேலையை செய்ய வேண்டும். परमेश्वर इस्राएल में काम करना है. அந்த வேலையை उस काम को கர்த்தருக்காக வைராக்கியம் இருந்த யெகூ கையில ஒப்படைக்க. परमेश्वर के लिए जलन दिखाने वाले यहू के हाथ में நீங்க அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். आप उस अध्याय को लगातार पढ़कर देखिए. யேசபேலை அழிக்க வேண்டும் என்பது தேவன் செய்ய வேண்டிய வேலை. एसेबेल को नाश करने वाला काम जो है परमेश्वर का काम है. ஏன்னா யேசபேல் வேசித்தனம் பில்லிசுனி இதெல்லாம் செய்து தேவனுடைய சபையை கெடுத்தாள். क्योंकि एसेबेल ने कई सारे जादू टोना ऐसे बुरे बातों कर कर परमेश्वर कलीसिया को बिगाड़ दी. தேவனுடைய பலிபீடங்களை உடைத்து போட்டாள். परमेश्वर के वेदियों को उसने तोड़ डाली. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டாள். परमेश्वर के भवन को गिरा दी. இப்படி தேவனுக்கு விரோதமாக யேசபேலும் ஆகாபும் வாழ்ந்தார்கள். ऐसे एसेबेल और आहाब परमेश्वर के विरुद्ध जिए. இப்ப இவர்களுக்கு விரோதமாக अब इनके विरुद्ध யார் மோதணும்? कौन लड़ना चाहिए? யார் வேலை செய்யணும்? कौन काम करना चाहिए? தேவன் தான் செய்யணும். परमेश्वर ही करना ஏன்னா है. அவருக்கு விரோதமா இவங்க செஞ்சிருக்காங்க. क्योंकि उसके विरुद्ध इन्होंने किया है. யெகூவுக்கு விரோதமா செய்யல. यहू के विरुद्ध नहीं किया. தேவனுக்கு விரோதமா வாழ்ந்திருக்கிறாங்க. परमेश्वर के विरुद्ध इन्होंने जिया है. தேவன் அந்த வேலையை செய்யணும். लेकिन परमेश्वर वो काम करना ஆனா है. சொல்றாரு யெகூவே, कहता है यहू, நான் செய்ய வேண்டிய உன் வேலையை செய்ய வேண்டிய வேலையை உன் கையில நான் கொடுக்கிறேன். मैं करने वाले काम को मैं तेरे हाथों நீங்க में सौंपता हूं. கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தால் तुम परमेश्वर के लिए जलन दिखाने पर இந்த இடத்துல இந்த தேசத்துல கர்த்தர் என்ன செய்ய வேண்டுமோ इस जगह पर इस देश में परमेश्वर जो करना है உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் செய்வார். आपके द्वारा मेरे द्वारा उसे कर कर पूरा करेगा. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? ஹalleluya. हालेलुया. அதற்கு தாங்க நம்மள ஊழியக்காரரா வச்சிருக்காரு. इसलिए हमें सेवक के रूप में रखा ஆண்டவர் है. ஏன் நம்மை வந்து ஊழியராகவும் ராஜாக்களும் வச்சிருக்காரு? परमेश्वर ने क्यों हमें सेवक के रूप में राजाओं के रूप में रखा है? கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் நான் செய்யணும். क्योंकि परमेश्वर करने वाले काम को आपको और मुझे करना है. ஹalleluya. हालेलुया. அதுதான் சொல்லுகிறேன், இந்த கனமான ஊழியத்தை அழைக்காம யாரும் வர முடியாது. इसलिए कहा गया ये आदर भरी सेवा के लिए बुलाए बिना कोई आ नहीं सकते. ஏன் இது கனமான ஊழியம் தெரியுமா? क्यों ये आदर भरी सेवा இந்த है? ஊழியம் வந்து கர்த்தருடைய வேலை. ये सेवा परमेश्वर का काम है. நான் கர்த்தருடைய ரெப்ரசன்ட் வந்து நிக்கிறோம். हम परमेश्वर के प्रतिनिधि बनकर आए हैं. புரியுதா? கர்த்தருடைய பிரதிநிதியா நாங்க வந்து நிக்கிறோங்க. हम परमेश्वर के प्रतिनिधि बनकर आए हैं. இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் அப்படிதான் மாற்ற आज விரும்புகிறார். आपको भी परमेश्वर वैसे बनाना நீங்க चाहता है. கர்த்தருக்காக வைராக்கியம் இருந்து आप பாருங்க. परमेश्वर के लिए जलन दिखाकर देखिए. கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை உங்களை கொண்டு செய்வார். परमेश्वर करने वाले कामों को आपके द्वारा करेगा. அந்த அதிகாரத்தின் 30 37 வசனம் வாசிக்கும் பொழுதுலாம் उस अध्याय के 30 37 वचन को पढ़कर இயேசுபேல் देखिए. கொண்டான் எல்லாத்தையும் அழித்து போடுகிறார். इसेबेल के जो कुछ था सब कुछ नाश कर डाला. ஹalleluya. हालेलुया. எல்லாத்தையும் அழித்து போடுகிறார். सब कुछ नाश कर कर எல்லாம் தேவன் செய்ய வேண்டிய வேலை. ये सब परमेश्वर करने वाला काम இன்னைக்கு है. ஒரு கர்த்தருக்காக வைராக்கியமா तो இருக்கிறவர்களுக்கு आज परमेश्वर के लिए जलन दिखाने वालों के ஆண்டவர் लिए தன்னுடைய வேலையை தன்னுடைய பொறுப்பை உங்க கையில கொடுப்பார். परमेश्वर अपने कामों को अपने जिम्मेदारियों को तुम्हें देता है. ஹalleluya. हालेलुया. அப்போஸ்தல நாட்கள்ல பாருங்களேன், प्रेरितों के दिनों में இயேசு देखिए கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும்போது यीशु मसीह दुनिया को छोड़कर जाते समय சீஷர்கள் கையில அந்த ஊழியை கொடுத்துட்டு போனார். चेलों के हाथों में वो कामों को देकर நீங்க गया. சகல ஜாதிகள்ட்ட போங்க, तुम सारे जातियों के बीच में जाओ, சுவிசேஷம் அறிவிங்க, सुसमाचार बताओ, ஞானஸ்நானம் கொடுங்க, बपतिस्मा दो, அபிஷேகம் பண்ணுங்க, अभिषेक करो, ரட்சிப்புல நடத்துங்க. उद्धार में चलाओ. ஹalleluya. हालेलुया. இது யாருடைய வேலைன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துடைய வேலை. ये सब किसका काम देखेंगे तो ये यीशु मसीह का ஆனா काम அந்த है. வேலையை लेकिन उन कामों को கர்த்தருக்காய் வாழ்ந்த சீஷர் கையில ஒப்பு கொடுத்துட்டு परमेश्वर के लिए जीने वाले चेलों के हाथ में देकर चले गए. இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களாய் இருக்கணும். आज आप और मैं परमेश्वर के कामों को करने वाले बनना है. கர்த்தருடைய வேலை செய்கிறதுல அசதியா இருக்காதீங்க. परमेश्वर के कामों को करने में आलसी नहीं बनना है. கர்த்தருக்காக எதையாவது செய்து கொண்டே இருங்க. परमेश्वर के लिए कुछ ना कुछ आप करते रहो. ஹalleluya. हालेलुया. எதையாவது செய்து கொண்டே இருங்க. आप कुछ ना कुछ करते रहो. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தருளும். आपको रखकर परमेश्वर जो कुछ भी करना चाहते हैं वो कर कर पूरा करेगा. ஹalleluya. हालेलुया. ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. दूसरा राजा 10वां अध्याय के 10वें वचन में அங்க आइए. பாக்குறோம், वहां पर हम देखते हैं ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக इसलिए परमेश्वर आगाब के परिवार के विरुद्ध கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை. परमेश्वर ने कहा हुआ, परमेश्वर ने उसके घराने में कहा हुआ विषय एक भी जमीन पर नहीं गिरी. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார். परमेश्वर ने सेवक एलिया के द्वारा जो भी कहा वो किया. அவர் சொன்னதை செய்தார். उसने जो कहा उसे किया. யாரை கொண்டு செய்தார்? किसके द्वारा किया? யெகூவை கொண்டு செய்தார். यहू के द्वारा किया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு परमेश्वर हमने किए हुए शब्दों को पूरा करने के இன்னைக்கு लिए ஒரு மனுஷன் வேணும். आज एक मनुष्य இன்னைக்கு ஒரு चाहिए. மனுஷி வேணும். आज एक मनुष्य அது चाहिए. நீங்களாவோ நானாவோ இருக்கணும். वो आप या मैं हो सकते हैं. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குதுங்க? कितने लोगों को वो चाहत है? கர்த்தர் சொன்னது இந்த தேசத்துல நான் செய்யணும். परमेश्वर ने जो कहा इस देश में मेरे द्वारा கர்த்தர் करना சொன்னது இந்த है. மாநிலத்துல நான் செய்யணும். परमेश्वर जो कहता है उस राज्य में
मुझे கர்த்தர் करना है। சொன்னதை இந்த இடத்துல நான் செய்யணும். परमेश्वर जो कहता है इस जगह पर मुझे करना கர்த்தருடைய है। வார்த்தை என் மூலமாய் நிறைவேறுது என்றால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் परमेश्वर கிடையாது. का शब्द मेरे द्वारा पूरा होती है तो उससे बड़ी कोई बात मेरे लिए नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம அதை செய்கிறதுக்கு தகுதியானவர்கள் கேட்ட தகுதி हम இல்லாதவங்க தான். उसे करने के लिए काबिल है कहे तो नहीं है, ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय நம்ம में மீது இருக்கிற அபிஷேகம் அதை செய்ய நமக்கு हम पर தகுதிப்படுத்தும். रहने वाले अभिषेक हमें उसे करने के लिए काबिल நம்முடைய बनाती है। அழைப்பு அதை தகுதிப்படுத்தும். हमारी बुलावा उसे काबिल நம்மை बनाती தெரிந்து है। கொள்வதை தகுதிப்படுத்தும். हमारा चुना जाना उसे काबिल நமக்கு बनाती கொடுத்திருக்கிற है। கிருபை வரங்கள் हमें தகுதிப்படுத்தும். दिया गया अनुग्रह वरदान हमें काबिल बनाती है। கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டுங்க. आज परमेश्वर के कामों को करना கர்த்தர் है। இந்த தேசத்துல சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு परमेश्वर इस देश में कहा हुआ शब्दों को पूरा करने के ஒரு लिए யெகூவை போல கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறவளா நீங்கள் நானும் एक இருக்கணும். गेहूं के समान जलन दिखाने वालों के समान आप और मुझे रहना அந்த है। இடத்துல தான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போக उस जगह पर விரும்புகிறார். परमेश्वर आपको और मुझे ले जाना இன்னைக்கு चाहता है। கர்த்தருக்காக எதை செய்ய விரும்புகிறீங்க? आज परमेश्वर के लिए क्या करना चाहते நாம் हो? முதலாவது தியானித்தோமே ஒரு வில்லியம் கேரி. हमने पहले मनन किया एक विलियम केरी, கர்த்தருக்காக செய்வதற்காக ஒப்பு கொடுத்தார் அல்லவா? परमेश्वर के लिए कुछ न कुछ करने के लिए समर्पण किया था। எதையெல்லாம் இழந்தாலும் கூட கர்த்தருக்காக நின்றார் அல்லவா? जो कुछ भी खोया फिर भी परमेश्वर के लिए खड़ा रहा। அவரை கொண்டுதான் उसको लेकर அவரை ही, கொண்டுதான் उसको लेकर இந்த ही உலகத்துல மூன்றில் ஒரு பகுதி மொழிகளை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? மொழிபெயர்க்க வைத்தார். ये दुनिया में 3 में से एक भाग को परमेश्वर उसके द्वारा अनुवाद அவரை कराया, கொண்டு மொழிபெயர்க்க வைத்தார். उसके द्वारा अनुवाद कराया। கர்த்தருடைய வேலைகளை அவர் செய்து முடித்தார். परमेश्वर के कामों को उसने कर कर पूरा किया। நீங்கள் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? आज आप और मैं क्या करते இன்னைக்கு ஒரு யெகூவை போல கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறோமா? हैं? गेहूं के समान जलन दिखाते हैं क्या? 2 ராஜாக்கள் 10 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது. दूसरा राजा 10वां अध्याय का 17 वचन 17 வசனத்தை பாருங்க. 17 वचन को அவன் देखिए। சமாரியாவுக்கு வந்தபோது वो सामरी पे आते ही கர்த்தர் எலியாவுடைய சொன்ன வார்த்தையின்படியே परमेश्वर ने एलिया को कहा उस शब्दों के अनुसार சமாரியாவிலே ஆகாபுக்கு மீதான யாவரையும் அரித்து சங்காரம் பண்ணினார். शोमरोन में परमेश्वर ने उसको कहा हुआ सारे विषय में बातों को विनाश 28 किया। வசனம் சொல்லுகிறது. 28 वचन कहती है யெகூ பாகாலை இஸ்ரவேலை இராதபடிக்கு அழித்து போட்டான். येहू बाल को इस्राएल में न रहने लायक नाश कर डाला। 30 வசனம் சொல்லுகிறது. 30 वचन कहती என் है இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் செய்து ஆகாபின் குடும்பத்தை செய்து முடித்தார். मेरे हृदय में जैसा कुछ था वैसे आहाब के परिवार को किया। ஆண்டவர் யெகூவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर आहाब येहू के बारे में गवाही देता। என்னலாம் நினைச்சனோ मैंने अपने मन में जो भी चाहा அதெல்லாம் யெகூ செய்து वो முடிச்சார். सब कुछ येहू ने कर कर पूरा किया। ஹalleluya. हालेलुया। உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவருடைய சாட்சி சொல்ல முடியுமா? आपके बारे में मेरे बारे में परमेश्वर ऐसे गवाही दे என் सकते हैं இருதயத்தில் क्या? இருந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். मेरे मन में जो भी बातें थे उसने पूरा किया कर कर। கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுப்பார். परमेश्वर के लिए जलन दिखाने वालों को परमेश्वर ये जिम्मेदारी देता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க. परमेश्वर के लिए जलन दिखाकर देखिए, உங்களை தெரிந்து கொள்ளுவார். आपको वो चुन लेगा। உங்களை திட்டத்தோடு தெரிந்து கொள்ளுவார். आपको एक योजना के साथ चुन கர்த்தருக்காக लेगा। வைராக்கியமா இருந்து பாருங்க. परमेश्वर के लिए योजना உங்களை जलन के साथ பிரித்தெடுத்து रहकर உங்கள் देखिए। அழைப்புல உங்களை நடத்துவார். तुम्हें अलग कर कर अपने योजना में वो கர்த்தருக்காக चलाएगा। வைராக்கியமா இருந்து பாருங்க. परमेश्वर के लिए जलन दिखाकर देखिए, அபிஷேகம் பண்ணி உயர்ந்த இடத்துல வைப்பார். अभिषेक कर कर ऊंचे पद में रखेगा। கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்து பாருங்க. परमेश्वर के लिए जलन दिखाकर அவருடைய देखिए, மேன்மையான வேலையை செய்ய நம்மை தகுதியுள்ளவர்களாய் उससे மாற்றுவார். उसके आदर भरी कामों को करने के लिए हमें काबिल बनाएगा। ஹalleluya. हालेलुया। அதுதான் யெகூவின் வாழ்க்கை. यही येहू का जीवन था। கடைசியாக கொண்டு சொல்லி முடிக்கிறேன். आखिर में कहकर समाप्त करता हूं। 32 வசனத்தை பாருங்க. उसका 31 और 32 वचन को ஆனாலும் யெகூ देखिए। இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி फिर भी येहू जो है इस्राएल के परमेश्वर की व्यवस्था के தன் अनुसार முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. अपने पूरे मन के साथ चलने के लिए चिंता नहीं யெரோபெயாமின் जताया। பாவங்களை விட்டு விலகவும் இல்லை. यरोबियाम के पापों को छोड़कर दूर भी नहीं हुआ। அந்நாள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். और उस दिन से परमेश्वर इस्राएल को कमी घटी में लाने लगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்காக வெகு வைராக்கியம் இருந்த ஒரு மனிதன். परमेश्वर के लिए बड़ा जलन दिखाने वाला एक கர்த்தரால் मनुष्य, பிரித்தெடுக்கப்பட்டவன். परमेश्वर के द्वारा अलग किया गया, கர்த்தரால் திட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். परमेश्वर के द्वारा चुना गया, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உயர்த்தப்பட்டவன். परमेश्वर के द्वारा अभिषेक कर कर ऊंचा किया கர்த்தருடைய गया, வேலைகளை பயங்கரமாய் செய்தவன். परमेश्वर के कामों को भयंकर रीति से करने ஆனால் ஒரு वाला। வசனம் சொல்லுகிறது, लेकिन एक वचन कहती है யெரோபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை. यरोबाम के पापों को छोड़कर वो दूर नहीं அந்நாட்கள் हुआ। முதற்கொண்டு उस दिन से लेकर கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். परमेश्वर इस्राएल को कमी होने लगे दिया। கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிறவர்கள் परमेश्वर के लिए जलन दिखाने वाले, இந்த யெகூனுடைய கேரக்டர் என்ன தெரியுமாங்க? ये येहू का कैरेक्टर क्या है? பாகாலை அழிக்கும்படி எவ்வளவு வைராக்கியமாய் இருந்தானோ बाल को नाश करने के लिए जितना जलन दिखाया, அதே அளவு பரிசுத்தமாய் கர்த்தருக்காய் ஜனங்களை உருவாக்கும்படி இல்ல. और इतना ही पवित्र परमेश्वर के लोगों को बनाने में அந்த नहीं ஒரு था। விஷயத்துல தவறிவிட்டார். वो एक बात में वो चूक गया है। பாகாலை அழிப்பதற்கு வைராக்கியம் இருந்தது. बाल को नाश करने में जलन थी, ஆனா கர்த்தருடைய ஜனங்களை பரிசுத்தத்தில் நடத்த முடியாமல் लेकिन போய்விட்டார். परमेश्वर के लोगों को पवित्रता में चलाए बिना रह गया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மற்றவங்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க, மற்றவங்களுடைய பாவங்களை சுட்டிக்காட்ட நீங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீங்களோ दूसरों के दोष को, गुनाहों को जितना आप बाहर ले आते हो, அதே வைராக்கியம் उतना ही जलन மற்றவர்களை பரிசுத்த
பரிசுத்தத்தில் வாழ வைக்கவும் இருக்க வேண்டும். दूसरों को पवित्रता में चलाने में भी होना जरूरी அதுதான் है. கர்த்தருக்காக இருக்கிற வைராக்கியம். यही परमेश्वर के लिए रखने वाला जलन. நீங்கள் குற்றம் கண்டுபிடிப்பதோ கண்டிப்பதோ தவறல்ல. आप दूसरों को दोषी ठहराने वाले या ताड़ना ஆனால் देना அதே गलत नहीं. நேரத்தில் लेकिन उसके साथ साथ பரிசுத்தத்திற்காய் அவங்களை வைராக்கியமா எழுப்பி விடுகிறீங்களா? पवित्रता में उन्हें आप जिलाते हो क्या? கர்த்தருக்காய் உறுதியா எழுப்பி விடுறீங்களா? परमेश्वर के लिए आप स्थिर खड़ा करते हो விசுவாசத்தில் क्या? எழுப்பி விடுறீங்களா? विश्वास में उन्हें खड़ा करते हो அப்படி क्या? செய்தால் தான் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ऐसा करने पर ही एक विजयी जीवन जी सकते हो. இவர் நல்ல வைராக்கியம் இருந்தவர் தான். ये अच्छा जलन दिखाए हैं, ஆனா கடைசி காலத்துல சில தவறுகளை செய்தார். लेकिन आखिरी दिनों में कुछ गलतियां कर இன்னைக்கு दी. முன்னாட்கள் நீங்க வைராக்கியம் இருந்தீங்க. आज पहले के दिनों में आपने जलन दिखाया, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? आज आप कैसे? முன்னாட்கள் अनेகரை உற்சாகப்படுத்தினீங்க. आप पहले दिनों में कई लोगों को उत्साह முன்னாட்கள் दिलाया, அதிகமா ஜெபித்தீங்க. आप पहले दिनों में अधिक प्रार्थना முன்னாட்கள் की, அதிகமா வேதத்தை வாசித்தீங்க. पहले दिनों में आपने अधिक शास्त्र முன்னாட்கள் पढ़ा, அதிக சுவிசேஷம் சொன்னீங்க. पहले के दिनों में आपने बहुत सुसमाचार முன்னாட்கள் बताया, अनेகரை சர்ச்சை கொண்டு வந்தீங்க. पहले दिनों में आपने कई लोगों को कलीसिया में लाया. இப்போ என்ன பண்றீங்க? लेकिन आज आप क्या करते இப்போ हो? அதே வேலை செய்றீங்களா? क्या आज भी आप वही काम அதே करते हो? வைராக்கியம் இருக்கிறதா? वही जलन है அதே क्या? சுவிசேஷம் அறிவிக்கிறீர்களா? वही सुसमाचार அதே बताते हो? ஆலயத்திற்கு அநேகரை கொண்டு वही வருகிறீர்களா? कलीसिया में कई लोगों को அதே लाते हो? ஜெப நிலையில் தரித்திருக்கிறீர்களா? वही प्रार्थना की स्थिति में आप स्थिर हो? ஆவியானவர் சொல்லுகிறது, पवित्र आत्मा कहता है, யோகு முந்தின நாட்களில் இருந்த வைராக்கியத்தை கடைசி நாட்களில் காட்ட முடியாமல் போய்விட்டார். येहू शुरुआत के दिनों में जलन दिखाए, वो आखिरी दिनों में नहीं दिखा पाया. கர்த்தருக்காக இருக்கிற வைராக்கியம் परमेश्वर के लिए रखने वाला जलन கடைசி வரைக்கும் இருக்கட்டும். आखिरी दिनों तक, आखिरी இன்னும் सांस तक. அந்த நாட்கள்ல இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணிட்டாராம். उन दिनों में इजराइल को कम होने दिए, அப்படி போக பண்ண விடக்கூடாது. वैसे होने नहीं देना. நம்முடைய நாட்கள்ல हमारे दिनों में நாமளும் குறையப்படக்கூடாது, நம்முடைய ஜனங்களும் हम குறையப்படக்கூடாது. भी कम नहीं होना है, हमारे लोग भी कम नहीं होना है. நம்முடைய நாட்களை எல்லாருமே சிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். हमारे दिनों में सब श्रेष्ठ बने रहना है. கர்த்தருக்கென்று உயர்ந்தவர்களாய் நிற்க வேண்டும். परमेश्वर के लिए सब ऊंचे खड़े அப்படிப்பட்ட रहना ஒரு சந்ததியை நாம எழுப்பணுங்க. है. वैसे एक संतान को हमें खड़ा நம்முடைய करना है. பிள்ளைகள் எல்லாத்தையும் கர்த்தருக்காக வைராக்கியமே எழும்ப வைக்கணும். हमारे बच्चों को सब परमेश्वर के लिए जलन के साथ खड़ा करना அப்படிப்பட்ட है. ஒரு வைராக்கியமுள்ள ஆவியை நமக்கு தருவாராக. वैसे एक जलन की आत्मा को हमें दे. இன்னைக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்க आज परमेश्वर के लिए जलन எத்தனை दिखाने பேர் அர்ப்பணிக்க போறீங்க? कितने लोग समर्पण करने वाले हैं? எனக்காக வாழ்ந்தது போதும்பா. मेरे लिए जो जिया ये நான் काफी உமக்காய் है வாழ पिता. விரும்புறேன். मैं आपके लिए जीना உமக்காய் चाहता ஓட हूं. விரும்புறேன். तेरे लिए दौड़ना चाहता நீங்க हूं. என்னை அழைத்து आप मुझे என்னை बुलाकर பிரித்தெடுத்து मुझे अलग என்னை कर அபிஷேகம் பண்ணி मुझे अभिषेक कर உங்க பொறுப்பை என் கையில கொடுங்க. तेरी जिम्मेदारी को मेरे हाथों में நான் दे दे. கடைசி வரைக்கும் அதை உண்மையாய் मैं செய்வேன். आखिरी सांस तक उसे अपनी सच्चाई के कथन साथ अर्पणिपो. करूंगा. वैसे समर्पण करेंगे. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा. ஒரு சிரமெல்லாம் எளிமையாக்க आइए हम போகிறோம்.